இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். மீண்டும் ஒரு புதிய நாள், மீண்டும் ஒரு புதிய விடியல், மீண்டும் ஒரு எதிர்நோக்கு, மீண்டும் ஒரு தொலைநோக்கு பார்வை. இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு இறை வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, புதிய இறை வார்த்தையை தந்து நாங்கள் புதிய ஆவியிலும் அருளிலும் வளர்வதற்கு, இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடும் இருப்பதற்கு நீர் உம்முடைய தூய ஆவியை தந்து எங்களை வழிநடத்துகின்றேன். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, காலை முதல் மாலை வரை நாங்கள் படுக்கைக்கு செல்லும் வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு இன்றைய நாளிலே தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் 8 முதல் உள்ள இறை வார்த்தைகள். காலையில் பார்வோன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான். ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவரும் இலர். அந்த காலத்தில் கனவுகளுக்கு விளக்கம் கூறுபவர்கள் அதிகம் இருந்தார்கள். ஆனால் எகிப்தின் மன்னன் பார்வோனின் கனவுக்கு விளக்கம் கூற யாராலும் இயலவில்லை. மந்திரவாதிகளாலும் இயலவில்லை, ஞானிகளாலும் இயலவில்லை, அறிஞர்களாலும் இயலவில்லை, படித்தவர்களாலும் அந்த கனவுக்கு விளக்கம் கூற முடியவில்லை. அப்போதுதான் சிறையில் அடைத்திருக்கின்ற யோசேப்பை அழைக்கிறார்கள். 15வது இறை வார்த்தை, பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் கனவு கண்டேன், ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இலர். கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றார். யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்லன், கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார். பாருங்க, யோசேப்பு எங்கிருந்து அரண்மனைக்கு வருகிறார்? பூட்டிய சிறைச்சாலையிலிருந்து, இருள் நிறைந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறார். அரசனின் முன்பு வந்து நிற்கிறார். பொதுவாக முதலமைச்சர் முன்போ, அதிகாரிகளின் முன்போ, கலெக்டர்களின் முன்போ மிக விரைவில் நம்மால் போக முடியாது. அதிகமான கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி தான் நாம் செல்ல முடியும். அரண்மனையில் அரசனின் முன்னால் மிக எளிதில் யாராலும் செல்ல இயலாது. ஆனால் யோசேப்பு சென்றான். நான் சொல்கிறேன், ஒருவராலும் செய்ய இயலாததை கடவுள் உன் கரங்கள் மூலமாக செய்து உன்னை உயர்த்துவார். இதை நம்புகிறாயா? நீ நம்பினால் ஆண்டவர் முன்னிலையிலும் அனைவர் முன்னிலையிலும் அவர் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய வழியை அவர் உயர்த்தும் போது உன்னோடு கடவுள் இருப்பார். உன்னுடைய வழியை திறந்து அவர் விடும்போது யோசேப்பை போன்று நீயும் உயர்த்தப்படுவாய். யோசேப்பின் மனநிலை உன்னிடம் இருந்தால் போதும். அது என்ன மனநிலை தெரியுமா? கனவுக்கு விளக்கம் சொல்வது நான் அல்லன், கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்று யோசேப்பு தன்னை உயர்த்தவில்லை, கடவுளை உயர்த்தினார். பேரும் புகழும் மாட்சியும் துதியும் ஆட்சியும் கடவுளுக்கே உரித்தானது என்பதை யோசேப்பு உணர்ந்து கடவுளை உயர்த்தி தன்னை தாழ்த்தி எளிமைப்படுத்தி கொண்டார். தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. எளிமையோடு இருக்கும்போது, கடவுளுடைய சந்நிதியிலே தன்னை தாழ்த்தும் போது கடவுள் உயர்த்துகின்றார். அனைத்து மகத்துவமும் மாட்சியும் புகழும் துதியும் கடவுளுக்கே உரியது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.